5, 10 பேருக்கு பிரியாணி பண்ண சொன்னா கூட அசால்ட்டா பண்ணிருவேன். ஆனா, அதுக்கு மேல கவுண்ட் போனா கண்டிப்பா சொதப்பிரும் அப்படின்னு நெனைக்கிறவங்க, நான் சொல்ற மாரி பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க. 50 பேருக்கு கூட சொதப்பாம சூப்பரா பண்ணலாம். டேஸ்ட்டும் வேற லெவல்ல இருக்கும். அதுக்கு நல்லா அடிகனமான பாத்திரத்தில எண்ணெய், நெய் சேர்த்து, அது நல்லா காஞ்சதும் பிரியாணி மசாலா, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷா வரணும். அப்பதான் பிரியாணியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கூடவே இஞ்சி பூண்டு விழுது, புதினா, கொத்தமல்லி சேர்த்து நல்லா பச்சை வாடை போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வேக வச்ச 2 கிலோ மட்டன் அது கூடவே தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி ஒரு 50% வதங்கினதுக்கப்புறம் உப்பு, தனி மிளகாய் தூள், பிரியாணி மசாலா, அது கூடவே 100 ml தயிரையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது 2 கிலோ மட்டனுக்கு நான் 2 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதில் 2 லிட்டர் தண்ணி ஊற்றி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஊற வச்ச தண்ணியை மட்டும் சேர்த்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு ஒரு நூல் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் பிரியாணி போடும்போது கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா தளபுடன் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அரிசி போடுங்க. அப்போ தான் அரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாது, நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். நல்லா ஒரு சேர கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டிங்கன்னா அரிசியும் தண்ணியும் சம அளவு வந்துடும். இது எல்லாமே பண்ணும்போது அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ நல்லா தோசைக்கல்லில் போட்டு ஒரு 20 நிமிஷம் மூடி போட்டு வச்சிங்கன்னா அருமையான மட்டன் பிரியாணி ரெடி. ஒன்றோடு ஒன்று ஒட்டாது, அடியும் பிடிக்காது, டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.